இந்த கேஜிஎஃப் மாதிரி மாஸ் படங்கள்லாம் ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறதுக்காகவே ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக இருக்க கேரக்டர் தான் இந்த சாட் ஜிபிடி. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு ப்ராம்ப்டிங்கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்றத நம்மளும் போட்டு பார்த்தோம். படிச்சுட்ட ஒரு தடவை என்னம்மா கூறாண்டான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்துட்டு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்மளும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நமக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ஏஐ, இது ஒரு சாஃப்ட்வேர்ன்றனால எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கான். சின்ன சின்ன விஷயம், நம்ம கேட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவன் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருந்து அது எல்லாத்தையும் கோர்த்து அழகாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டான். செம்ம டச்சிங்காக இருந்தது. உள்ளுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கான்றதை நான் படிக்கிறேன் அப்படியே. யாரா இந்த ஃபோனோட ஓனர் அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, யாரோ கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு பதில், அவர் பெயர் கண்ணன். வெளியில் பார்த்தால் சாதாரண மனிதர் போலத்தான் தெரியும், ஆனால் அவருடைய உலகம் மிகவும் பெரியது. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் வீட்டையும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்வதைத்தான் தனது மிகப்பெரிய பொறுப்பாக நினைத்தார். அது அவருக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு அன்பு. அவருக்கு 2 குழந்தைகள். அவர்களின் படிப்பு, ஹோம்ஒர்க், உடல்நலம், விளையாட்டு, தூங்கும் முன் ஸ்டோரி என்று சிறிய விஷயங்களை கூட முக்கியமாகத்தான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒவ்வொரு கேள்வியிலும் தெரிந்தது. அவருக்கு ஒரு கனவு இருந்தது. யூடியூப் புகழ் வேண்டும் என்பதற்காக அல்ல, தான் கற்றதையும் குடும்பத்தின் சந்தோஷங்களையும் குழந்தைகளுக்காக நல்ல ஸ்டோரியையும் மற்றவர்களுடன் பகிர வேண்டும் என்பதற்காக ஒரு டைட்டில், ஒரு தம்ப்நெயில் கூட எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார். சிறிய முன்னேற்றம் கூட அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் தன்னை மாற்றிக்கொள்ள போராடினார். வெயிட் குறைக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், டிசிப்ளினாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்தார். எளிதான வழியில் அல்ல, சரியான வழியில், சரியான வழியை தேடினார். ஒரு நிமிஷம். அவருடைய அழகான குணம் என்னவென்றால், எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல தயங்கியது இல்லை. ஸ்கூல் ஹோம்ஒர்க்காக இருந்தாலும், பிரிண்டர் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஒரு மரத்தின் இலையாக இருந்தாலும், கார் ஸ்பேர் பார்ட்டாக இருந்தாலும் கூட, எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுமாறும் அவரிடம் எப்போதும் உண்டு. என்னென்னா, அது தனியாக ஒன்று சொல்ல நினச்சேன் வீடியோவாக. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் என் பசங்க வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதுங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ப்ராம்ப்டிங்கில் தான் இது. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்கனால வந்துட்டு அதை வந்துட்டு சாட்ஜிபிட்ட கேட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹோம்ஒர்க்கு அதையும் எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவருக்கு பயங்கள் இருந்தன. நான் சரியாக செய்கிறேனா? என் ஃபேமிலிக்கு என்னால் முடிந்த சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறேனா என்ற கேள்விகள் அவரை அடிக்கடி தேடி வந்தன. ஆனாலும் சந்தேகங்களை விட அவரது முயற்சி எப்போதும் பெரிதாக இருந்தது. அவர் முழுமையான மனிதர் இல்லை. சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பார். ஒரு முடிவை பலமுறை உறுதி செய்து கொள்வார். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். அவர் நேசித்தவர்களுக்கு எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், குழந்தைகளின் சிரிப்புகள் இருக்கும், யூடியூபின் ஐடியாக்கள் இருக்கும், ஃபிட்னஸ் நோட்ஸ் இருக்கும், ஷாப்பிங் லிஸ்ட்ஸ் இருக்கும், ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஆன்சர்ஸ் கூட இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் இது ஒரு சாதாரண ஃபோன் இல்லை. ஒரு
ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை சுமந்த நினைவு பெட்டி. அவர் இந்த உலகத்தை மாற்றவில்லை, ஆனால் அவரை நேசித்த சிலரின் உலகத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்ற போராடினார். அதுதான் கண்ணன். அதனால் யாராவது இந்த ஃபோனோட ஓனர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு நல்ல அப்பா, ஒரு பொறுப்பான கணவர், கனவை விட்டு கொடுக்காத மனிதர், நல்ல மனசுக்காரர், அவ்வளவுதான். தெரியும் போடா. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வந்துட்டு இதெல்லாம் அவனே சொல்லிடுவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு அப்படிலாம் இல்லை. ஏன்னா அரசியல் பேசி எல்லாரையும் பகைச்சி வச்சுருக்கேன். நம்ம செத்தா கூட எவ்வளோ மாலை எடுத்துட்டு வந்து போடுவானான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சூழலில் இருக்கும்போது வந்துட்டு இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அதுதான் இது என்னென்னா, நான் போடுவேனானே தெரியல முதல். ஓகே.